கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நடத்துதலையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏன் சொல்கிறேன்? இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. இன்றைக்கு அநேக ஜனங்களுக்குள்ளே சரீரத்தில் சுகம் இல்லை. இன்றைக்கி அநேக ஜனங்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வியாதியில் மரித்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படியானால் நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்ப்பேன். கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதா? இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 25-26 வசனத்தை பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சது போல தேவ பிள்ளைகள் வாழக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நடையை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆலயத்துக்கு போகும்பொழுது மட்டுமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நிதானிக்கணும். நான் ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக இருக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நான் வியாதியில் இருக்கிறேன், இல்லை தரித்திரத்தில் இருக்கிறேன், இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், இல்லை சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறேன். ஏன்? கொஞ்சம் நிதானித்து அதை தேவ சமூகத்தில் ஜெபமாக வைக்கணும். அப்பொழுது தான் நமக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறது தெரியும், எப்பொழுது விடுதலை கிடைக்குங்கிறது தெரியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். கடந்த நாட்களில் நான் ஒரு தம்பியை பார்க்கேன். எங்கள் வீட்டு பக்கத்திலோடி பைக்கில் போகிறான். அவனை பார்க்கும் பொழுது மனது சோர்ந்து போய் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சேன். உடனே நான் அந்த தம்பியை பின்னாடி பைக்கில் ஃபாலோ பண்ணி போய், நில்லுப்பா, ஏன் ஒரு மாதிரி கவலையாக இருக்க? நீ ஏதோ யோசனையாக போறிய, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா. சும்மா சொல்லுடா, நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னே. அவன் மறுபடியும் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா. உன் முகம் காட்டி கொடுக்கு, நீ ஆழமாக ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்க, ஆனால் நீ என்னை மறைக்கிற, சொல்லு அப்படின்னே. உடனே அவன் கண்ணீர் விட்டு அழுதுட்டான் கலகலன். என்னப்பா அப்படின்னே. நான் சொன்னான், அண்ணே, ரத்தத்தில் உப்பு இருக்குண்ணே, என் காலை பாருங்கன்னு காட்டுறான். கால் இப்படி வீங்கியிருக்கு. அவன் சொல்கிறான், என்ன பண்ணேன்னு தெரியல, நடக்க முடியலண்ணே, வலி கொள்ளுது. அன்பான மனைவி, ஒரு அழகான குழந்தை, அருமையான ஒரு குட்டி குடும்பம் பார்த்துடுங்க. அந்த தம்பிக்கு ஒரு 38 வயசு தான் இருக்கும். பாருங்கள், உடம்புல உப்பு வியாதி. நான் வா வீட்டுக்கு போவோன்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவன் கூட பேசி, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஒரு நல்ல பையன், விசுவாசி, நீ சோர்ந்து போகாதன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டு அவன் தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, பிசாசு அப்படியே அவனை அழக்கழிக்கு. உடனே கடிஞ்சு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பிறகு அடுத்த நாள் சொன்னான், அண்ணே, நீங்கள் வந்து ஜோம் பண்ணிட்டு போன பிறகு மனசு ஃப்ரீயாக இருந்தது, கொஞ்சம் சமாதானமாக இருந்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், தம்பி, நீ அது வியாதின்னு நினச்சா, நானுமே கூட அது வியாதின்னு நினச்சேன். ஆனால் உனக்கு ஜெபிக்கும் பொழுது தான் தெரியுது அது வியாதி இல்லை, அது பிசாசின் போராட்டம். இந்த பிசாசின் கட்டு உடஞ்சிச்சுன்னு அந்த வியாதி சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி, பிறகு மறுநாள் அவங்க வீட்டுக்கு போய் அவன் மனைவியையும் அவனையும் பார்த்து சில ஆலோசனை கொடுத்து, எப்படி ஜெபிக்கணும், எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சில நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான வழிகளை சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நல்லா கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்குது. ஆனால் கேன்சர் வியாதி என்ன சொல்லுவாங்க? அது பிசாசின் கட்டில் வந்த வியாதிம்பாங்க. நல்லா கவனிக்கணும். ஆனால் நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது, உப்பு வியாதி கூட பிசாசால் வரும் அப்படின்னு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். கோயிலுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், வந்தேன், அப்படி இல்லை. கோயிலுக்கு போனேன், பிரசங்கம் பண்ணேன், வந்தேன், அப்படி இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். நான் கர்த்தரோடு நடக்கிறேனா, இல்லை கர்த்தரை விட்டு வழி விலகி நடக்கிறேனா? எனக்கு சரீரத்தில் வியாதி வந்திருக்கு, இதை மருத்துவத்தால் குணமாக்க முடியுமா? முடியாதுன்னா கர்த்தர் தான் குணமாக்கணும். அப்போ கர்த்தர்கிட்ட காத்திருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் அழணும், கர்த்தரிடத்தில் போராடணும், விடுதலை கிடைக்கும். எதுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு? இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கணும், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்.
ஆனால் இன்றைக்கி வேதத்தை வாசிக்கிறோம். எப்போ நமக்கு பயம் வரும்போது தலைவாணி மாதிரி தலகு மாட்டில் வச்சுக்கிட்டு படுக்கிறதுக்கும் ஏதோ 2 ஆறுதலான வார்த்தை கிடைக்குமான்னு தேடிட்டோம். இல்லை, பிசாசின் கிரியைகளை அழிக்க தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். இங்கே பாருங்கள், பிசாசு பிடிச்ச மனுஷனுக்குள்ள ஆண்டவர் அந்த பிசாசை கடிந்து துரத்தின பொழுது அவன் விடுதலை பெற்றான். உண்மையாக சொல்கிறேன், என் ஊழியத்தின் பாதையில் பல ஜனங்கள் பிசாசின் கட்டில் இருக்கிறத பார்த்து அவர்களுக்காக ஜெபித்த அந்த பிசாசுகளை துரத்தின பொழுது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க சுகமடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் சில வியாதின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது வியாதியாக இருக்காது, பிசாசாக இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு தம்பி சொல்கிறான், ராத்திரி 10 மணி ஆயிட்டுனா எனக்கு ஏப்பமாக வரும். நான் கேட்குறேன், ஒரு வியாதி கரெக்டாக ராத்திரி 10 மணிக்கு தான் வருமா? முன்னாடி பின்னாடிலாம் வராதா? இன்னொரு தம்பி சொல்லுவான், நைட்டு 12 மணிக்கு எனக்கு மூச்சு முட்டோன்னே எலும்பி உட்காந்து திட்டு முட்டை அடிட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றணும் அழுவேங்கிறான். அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். சிலருக்கு கால் மட்டும் வீங்கிட்டு போகும். பிரியமானவர்களே, இது எல்லாமே பிசாசின் போராட்டங்கள். அதை கடிஞ்சு ஜெபம் பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டு மருத்துவமனையில் போய் எடுத்தாலும் 10 நாள் கேட்குற மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு கேட்காது. ஏன் கேட்காது? அது வியாதி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், வியாதின்னா சிகிச்சையில் சுகமாகும். சுகமாக்க முடியாத வியாதின்னு சில வியாதிகள் இருக்குது, அந்த வியாதிகளை விட்டுருங்க. ஆனால் சுகமாகக்கூடிய வியாதி கூட சிலருக்கு சுகமாகாமல் இருக்கும். காரணம், அது பிசாசின் போராட்டம். நீங்கள் வியாதிக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, பிசாசை கடிஞ்சு ஜெபிக்கணும். ஏன் பிசாசு போராட்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னு பார்க்கணும். பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் கவனித்து பார்த்து சரிப்படுத்தினாதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் போராட்டத்திலேருந்து விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கையை குருட்டுத்தனமாக வாழாதீங்க, நிதானமாக இருங்க. ஒரு வியாதி வந்துட்டுனா 1 வாரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு மற்ற ப்ரேயரெல்லாம் நிப்பாட்டிட்டு டெய்லி காலையில் 1 மணி நேரம் உங்களுக்கு வந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் அது ஏன் என்னங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அப்படி ஆண்டவருக்குள்ள வளரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்கள் பரிசுத்தமான கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் அறியாமையில் இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் கட்டிலேருந்து விடுதலை பெறணும், நம்முடைய பிள்ளைகள் நன்மையால் நிரம்பணும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கட்டுகள் உடையணும், பிசாசின் கட்டுகள் அவிழணும், பிசாசின் கட்டுகளால் வந்த வியாதிகள் நீங்கள் சுகமாகணும். நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.